வள்ளுவம், திருக்குறள் வந்து வள்ளுவம்னும் வள்ளுவர்னு மென்ஷன் பண்றாங்க. ஒரு ஒரு பெரிய விஷயத்த குண்டு மாதிரி போட்டு உடைச்சிடுறேன். வள்ளுவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சமூகம். எனக்கு தெரியுமே, அது ஒரு சமூகம் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த வள்ளுவ சமூகத்தை சார்ந்த ஒருவர் என்பதால் தான் அவர் எழுதிய அந்த நூலுக்கு வள்ளுவம் என்ற பெயர் பெற்றது. வள்ளுவர்கள் வேற யாரும் இல்ல, அவர்கள் இந்த நாட்காட்டி, இந்த கணித நாட்காட்டி இருக்குல்ல, அன்னைக்கு இருந்த கேலண்டரு, அன்னைக்கு இருந்த கால இது, நம்ம இதுல ஜோசியம் அதிகமா பாக்குறவங்க வள்ளுவ சாதுக்கள் தான். சோ வள்ளுவர்கள்லாம் அந்த தொழில், அதாவது ஜோசியம் பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ற குடி. அவங்களுக்கு கல்வி அறிவு பட்டறிவு எல்லாம் அந்த காலகட்டத்துல, இடைக்காலகட்டத்துலதான் அவங்களுடைய பொருளாதார நிலையில பெரிய அந்த ஆரிய இதெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கோயில்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது உடைத்து நாலேஜ் வந்து புடுங்கிட்டாங்க, இது பண்ணாங்க. அதற்கு முன்பு எல்லாம் அவர்கள்கிட்ட இந்த பெட்டகங்களாக பாதுகாத்து வந்த ஒரு விஷயம்தான், அதுதான் வள்ளுவம். இந்த வள்ளுவர் சமூகத்தில் தோன்றிய யாரோ ஒரு மூதாதை அவர் எழுதியதுதான் அந்த வள்ளுவம்ங்கிறதுனால அவருக்கு வள்ளுவம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. வள்ளுவர்ங்கிறது வந்து அந்த சமூகத்தில் பிறந்த ஒருவர். அந்த இப்ப வந்து கணியன் பூங்குன்றனார் நம்ம சொல்றோம். கணியன்கிறது என்ன? சமூகங்க. கணியர்னா கணிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் கணியன் பூங்குன்றனார். அப்ப கணியன்கிற அந்த தன்னுடைய சமூகத்துடைய பேர் முன்னாடி வந்தது. சில பெரிய மேதைகள், பாரிசாலன் சொல்வது தவறு, குடியெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான சில லூசுத்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனா அப்படிலாம் இல்ல. சங்ககால பல புலவர்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து குடி அடையாளங்கள் வந்து இருக்கு. சீத்தலை சாத்தனார் என்ன வியாபார சமூகத்தை சார்ந்தவர். சோ இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து பல புலவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும். ஒரு சில புலவர்களுக்கு இருக்காது. அது நான் சொல்றேன்ல, அது வந்து பை சாய்ஸா நம்ம சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க, சொல்லாதவங்களும் இருக்காங்க. அதை வச்சு யாரும் அங்க டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணதில்லை. இன்னைக்குதான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு அலையறீங்க. குடிப்பேட்டம் போட்டவன் வந்து சாதியவாதினும், குடிப்பட்டம் போடாதவன் வந்து ஏதோ பகுத்தறிவு பகலவனும் நீங்க தான் புலம்பிட்டு இருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. குடிப்பேர் போட்டவங்களும் இருந்தாங்க, குடிப்பேர் போடாதவங்களும் இருந்தாங்க, பொதுவான அடையாளங்கள் இருந்தவங்களும் இருந்தாங்க, தனித்த குடிகளுக்கான அடையாளத்தில் இருந்தவங்களும் இருந்தாங்க. யாரும் வந்து இதன் அடிப்படையில் யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. சோ இதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு வள்ளுவ சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் தான் வள்ளுவராக மாறியிருக்கிறார். அவருடைய இயற்பெயர் என்ன ஆனாலும் இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த வள்ளுவ சமூகத்தில் தோன்றினாருங்கிறது தான் காலத்தால ஞாபகம் கூறப்பட்டு, அந்த சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகவும், தமிழ் சமூகத்திற்கு அந்த சமூகம் கொடுத்த ஒரு பெரும் குறையாகவும் கான்ட்ரிபியூஷனாகவும் நம்ம இதை வந்து மறுக்க கூடாது. ஆனா இது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசாம கொள்ளாம அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. சோ வள்ளுவ சமூகத்தை சார்ந்த நபர் தான் திருவள்ளுவர். இதுதான் அந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த குழப்பத்துக்கான ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு நபர் எழுதியிருக்கலாம், இது பல நபர்கள் எழுதலாம்ங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு பல ஆய்வாளர்கள் முன்பாகவே கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, இப்ப